மால்தீவ்ல போய் நம்ம வேலை பார்த்தா எப்படி? அது ஒரு சொர்க்கத்துல போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். கரெக்ட். இங்கே வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி சார் இருக்கும்? மால்தீவ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஹோட்டல் ஃபீல்டு இருக்கீங்க, அதாவது கேட்ரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கீங்க, இல்லை எம்பிஏல வந்து டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா த வைட். அதாவது நீங்கள் மாதம் 5 மேக்ஸிமம் 3-5 lakhs எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ டிபெண்ட் அப்பான் எந்த மாதிரியான ஹோட்டல்ஸில் நீங்கள் ப்ளேஸ் ஆகுறீங்கிறத பொறுத்து. ஸோ மால்தீவ்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கனாலே ஹாஸ்பிட்டாலிட்டி, ட்ராவல், டூரிசம் இதுக்கான பேஸ்டான கண்ட்ரி. ஸோ உங்களுக்கு நீங்கள் மால்தீவ்ஸ் தான் உங்களோட ட்ரீம் டெஸ்டினேஷன், இங்கே தான் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கோர்சஸ் பெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூரிசம் ஃபீல்டு தான். நீங்கள் எம்பிஏல ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தாலோ இல்லை நீங்கள் கேட்ரிங் சைஸ் ஒரு ஷெஃபாக இருந்தீங்கனாலோ உங்களுக்கான வேலை வாய்ப்பு அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ டாப் டிமாண்ட் ஜாப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெஃப்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேட்டகரி இருக்குது. நமக்கு சிடிபிம்பாங்க, ஷூ ஷெஃப்ம்பாங்க. இதை விட்டுட்டிங்கன்னா ஹோட்டலில் ஃப்ரண்ட் ஆஃபீஸ், ரிசப்ஷனிஸ்ட், இதோட ரிசர்வேஷன் ஏஜென்ட், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைட்னா இந்த ஏர்போர்ட்டில் ஜிஆர்ஓம்பாங்க. ஸோ உங்களுக்கு ஹோட்டல்லையும் ஜிஆர்ஓ இருப்பாங்க, ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணுற சைடும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஹோட்டல் ரிலேட்டடான ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி டிமாண்ட் இருக்குது. இது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஸ்கில்டு லேபராக நீங்கள் இருக்கீங்க, ஒரு ப்ளம்பர், வெல்டர், ஸோ ஏசி மெக்கானிக்காக இருக்கீங்கனாலும் கூட பை ஜென்ரல் ஒர்க் உங்களுக்கு அங்கே நிறைய கிடைக்கும். இது போக டாக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஹியூஜ் டிமாண்ட் இருக்குது.